வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஜெயராஜ் அவர்களும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் டாக்டர் சமரசம் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். கர்நாடகத்தில் அரசியல் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து நேற்று ஒரு முழு அடைப்பை நடத்தி இருக்கிறாங்க. இந்த முழு அடைப்பை கர்நாடக அரசியல் கட்சிகள் நடத்துவதற்கு காரணம் தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் எதிராக அப்படி ஒரு பந்த் அங்க முழு அடைப்பு நடத்துவதற்கான காரணம் மத்திய அரசே அப்படின்னு பழநெடு மாறன் தஞ்சாவூர்ல செய்தியாளர்கள்ட்ட சொல்றாரு. அவருடைய அந்த கருத்தை நீங்க ஏற்கிறீங்களா? அதாவது ஒரு வீட்டில் தலைமை சரியா, அதாவது மாமியார் சரியாக இருந்தால் மருமகன் மற்றவங்க எல்லாருமே சரியாக இருப்பாங்க. மாமியாரே மோசமாக இருந்தால் அந்த வீடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, அதாவது குடும்பத் தலைவர் நான் சொல்லுவது. இந்தியாவினுடைய தலைவர் மத்திய அரசு பிரதமர். அவர் இந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நடந்தால் அது நமது என்று சொல்லி முன்னெச்சரிக்கையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் இது மாதிரியான விளைவுகள் நடந்து கொண்டுதான். நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்லை, பழநெடுமாறன் தன்னுடைய இருப்பை இதில் காட்டியிருக்கார் என்பதை தாண்டி கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், மத்திய அரசு இதுக்கு முழு முதல் காரணம் என்பது உண்மைதான். அதில் நம்ம இதில் மத்திய ஒரு பந்திங் 28 அமைப்புகள் சேர்ந்து தமிழ்நாட்டிலே ஒரு பந்த் நடந்தது. அந்த பந்தை அதிமுக ஆதரிக்க முடியாது என்பதை தாண்டி ஆட்சியில் இருக்கிற அரசாங்கம் தான் ஆதரிக்க முடியாது, ஒரு கட்சி ஆதரித்திருக்கலாம். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டது. அதிமுக அரசு தான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இதில் ஒரு போராட்டத்தை நடத்தியிருக்க வேண்டும். ஆனால் வேறு ஒரு அமைப்பு விவசாய சங்கங்கள் கூட்டிய அந்த அமைப்பிலே அதிமுக கடைசி வரைக்கும் கலந்து கொள்ளவில்லை. அந்த பந்தை புறக்கணிக்க வேண்டும், அந்த பந்தை உடைக்க வேண்டும் என்று போக்குவரத்து கழகத்தின் பணிமனைக்குள்ளே போய் அதிமுக அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் கலந்து கொண்டு பேருந்துகளை இயக்க சொல்லி கட்டாயப்படுத்தினார்கள், கடையை திறக்க சொல்லி பண்ணார்கள் என்றெல்லாம் செய்திகள் நாம் பார்த்தோம். ஆனால் நேற்றைக்கு நடைபெற்ற அந்த கர்நாடக மாநிலத்தினுடைய பந்தை பொறுத்த வரைக்கும் 2 வீலரை கூட ஓட்ட விடவில்லை, இருசக்கர வாகனங்கள் கூட கர்நாடக மாநிலத்தில் இயங்கவில்லை என்று அங்கே அனைத்து கட்சிகளும் முழுமையாக ஒற்றுமையாக இருந்து சட்டத்திற்கு புறம்பான எதையும் நாம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தவில்லை. இருந்தாலும் கூட நம்முடைய உணர்வை, நம்முடைய எதிர்ப்பை மத்திய அரசுக்கும் கர்நாடக அரசுக்கும் பதிவு பண்ணுவதிலே நாம் ஒற்றுமையாக இன்னும் செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இல்ல, மத்திய அரசு காரணம் அப்படிங்கிறத நீங்களும் ஏற்கத்தானே செய்றீங்க. அதுக்கப்புறம் இப்போ நீங்க நெடுமாறன் தன்னுடைய இருப்பை காட்டிக் கொள்வதற்காக இப்படி சொல்றாருன்னு சொல்லும் போதே நீங்க அந்த பிரச்சனையில கூட அரசியல் பண்றதுக்கு நீங்க தயாராயிட்டீங்க. அப்படி இல்ல, இது அவருடைய எங்கே இருந்தார் நெடுமாறன் எங்கே இருக்கிறார் என்று பல விஷயங்களிலே திமுக அரசு இருக்கின்ற பொழுது போர் முனைக்கு போராட்டம் செய்து திமுக அரசை குறை சொல்வதே வேடிக்கையாக வாடிக்கையாக வைத்திருந்த திரு பழநெடுமாறன் பல ஊடகங்களிலே, இன்னும் கேட்டால் சமூக வலைதளங்களிலே எங்கே பழநெடுமாறன் என்று கேட்டதற்கு பிறகுதான் இந்த விஷயத்திலே அவர் வாய் திறந்திருக்கிறார். இப்படி வெளிப்படையாக சொல்லியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு அவர் ஆதரவாக இருக்காருன்னு சொல்றீங்க. நீங்க ஆட்சியில இருந்தா அவர் போராட்டம் நடத்துறாரு, நீங்க ஆட்சியில இல்லன்னா அவர் எங்க இருக்காருன்னே தெரியல. அதுக்கு சாட்சி முள்ளிவாய்க்கால் முற்றம் இடிக்கப்பட்ட பொழுது அது அன்றைக்கு எப்படி அவர்கள் மென்மையான போக்கை இந்த அரசாங்கத்தை நோக்கி குரல் கொடுத்தார்கள் என்பதை நாம் பார்த்தோம். இதே திமுக ஆட்சியில் அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருந்தால் எப்படியெல்லாம் கொந்தளித்திருப்பார்கள், எப்படியெல்லாம் பேசியிருப்பார்கள், கலைஞரை எப்படியெல்லாம் அவர் பேசியிருப்பார் என்று நாடு இருந்த விஷயம். கலைஞர் எதிர்ப்பு மட்டும்தான் அவருடைய அஜெண்டா. தமிழர்களுடைய எண்ணத்திலோ தமிழர்களுடைய வாழ்வாதார பிரச்சனையிலோ ஓங்கி குரல் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம்லாம் இல்லை. கர்நாடகத்துல பந்த் நடக்குது, முழு அடைப்பு நடக்குது, எல்லா அரசியல் கட்சிகளும் ஒற்றுமையாக இருக்காங்க. பிரதமரை போய் எல்லாரும் போய் ஒற்றுமையாக பார்க்க போறாங்க. ஏப்ரல் 22ஆம் தேதி கூட மீண்டும் போய் முதல்வர் தலைமையில எல்லா கட்சிகளும் போய் பார்க்க போறாங்கிற செய்திகள் எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. ஆனா ஒரு மத்திய அரசு காரணம் அப்படின்னு சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஏற்றுக்கொள்றதுல கூட இப்ப நம்ம 3 பேருக்கு இடையில இவ்வளவு வேறுபாடு இருக்கு. இதுதான் தமிழ்நாடு, அதுதான் கர்நாடகா அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அதாவது அரசு என்பது ரயில் பாதை, தண்டவாளம். அதை நடத்தி செல்லக்கூடிய எதிர்கட்சிகள் என்றதெல்லாம் அதன் மீது பயணம் செய்வது. அரசாங்கத்தின் வண்டியிலே அனைவரும் பயணம் செய்வது. வண்டி எங்கேயாவது வீழ்ந்து விட்டது என்று சொன்னால் தண்டவாளம் எல்லாம் போய் அதில் கலந்து கொண்டு பண்ண முடியாது. அடுத்த வண்டி கடந்த காலத்துல தண்டவாளங்களும் சேர்ந்து கடந்திருக்குல்ல, சேர்ந்து எல்லாத்துலயும் பங்கேற்றிருக்குல்ல. இப்பதானே திடீர்னு மௌனமாக இருக்கீங்க? இல்லைங்க, அதுல எதுக்கு எப்படி செய்யணும்னு ஒரு விதி எல்லாவற்றிற்கும் ஒன்றே சொல்ல முடியாது. எல்லா வகைக்கும் எதையாவது ஒன்றே சொல்லி கொண்டிருக்க முடியாது. அதாவது நீங்க ஒன்று பார்க்கணும், இயல்பு எது அப்படின்னு பார்க்கணும். தண்ணீர் கீழ் நோக்கி பாயும் இயல்பு, இரும்பு துருப்பிடிக்கும் இயல்பு,
அது போல இருப்பது. அதே மாதிரி ஆட்சியில் இருக்கிறவங்க போராட்டத்தில் பங்கேற்க கூடாது அப்படிங்கிறது பல்வேறு ரசாயன இது கலவை காரணமாக அதை சீர்படுத்தலாமே தவிர மற்ற செய்ய முடியாது. ஆட்சியில் இருக்கும்போது போராட்டங்களில் பங்கேற்க கூடாது அப்படிங்கிறது ஒரு நடைமுறை, அதுதான் இயல்புன்னு சொல்றீங்க. அதுதான் இயல்பு. அதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க வந்து ஒரு சேது சமுத்திர திட்டத்துக்காக ஒரு மாபெரும் போராட்டத்தை, மாபெரும் முழு அடைப்பை அல்லது ஹர்த்தாலை அல்லது என்ன பேரிட்டு வேணாலும் அழைச்சிக்கலாம், ஒரு போராட்டத்தை நடத்திட்டு கூட்டத்துல பேசிட்டு முதலமைச்சர் வந்து செக்ரட்டரியேட்ல போய் வேலை பார்க்கலையா? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில உச்சநீதிமன்றம் வந்து கடுமையாக ஒரு நெருக்கடியை கொடுக்கிற ஒரு நாள்ல அப்போ திமுக அரசை பற்றி, அந்த போராட்டத்துல திமுக பங்கேற்றதை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைச்சிருப்பாங்க? அதே வழியில தான் வந்து அதிமுக இப்ப இருக்குன்னு சொன்னா நீங்க மறுப்பீங்களா? இல்ல, அதிமுக பொதுச்செயலாளர் என்ன சொன்னார் அன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க. அம்மையார் ஜெயலலிதா வந்து அதை கடுமையாக எதிர்த்தாங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்படி உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கிற விஷயம், இந்த அரசை தூக்கி எறிய வேண்டும், இந்த அரசு டிஸ்மிஸ் செய்ய வேண்டும்லாம் சொன்னாங்க அன்னைக்கு. அதாவது பொதுவாகவே வந்து நான் எப்படி அதை பார்க்கிறேன்னா, அரசுகளை கடந்து மக்கள் பிரச்சனையிலே நாம் வந்து ஆட்சிக்கு வரும் போகும். ஆனால் மக்கள் உரிமை பிரச்சனை இது நம்முடைய. இது வந்து இன்னொன்று, அதிமுக அரசு இப்போது சட்டமன்றத்திலே முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் சொன்னார், மேகதாட்டிலே வந்து அணை கட்டப்போவதிலே நாங்கள் நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறோம் என்று. உச்சநீதிமன்றத்தில் நம்பர் மட்டும்தான் பண்ண, நேற்றை கூட நான் உச்சநீதிமன்றத்துடைய வெப்சைட்டில் செக் பண்ணிட்டு நான் நேரடியாக சொல்கிறேன், நம்பர் மட்டும் தான் பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் உச்சநீதிமன்றத்தில் வந்து லிஸ்ட்டில் கொண்டு வரல. ஏன் உங்களுடைய மெத்தனை போக்கு ஒரு இன்ட்ரீம் ஸ்டே கொண்டு வந்து 25 கோடி ரூபாய் ஒதுக்கி கர்நாடக அரசு அங்க ஒரு ஃபீசிபிலிட்டி ஸ்டடியை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப ஃபீசிபிலிட்டி ஸ்டடியை நீங்க ஸ்டாப் பண்ணிருக்க முடியும். ஏன் நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்னும் முனைப்போடு அதை கொண்டு வரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கேள்வி. 1924 போடப்பட்ட மைசூர் கர்நாடகா ஸ்டேட்டினுடைய ஒப்பந்தம் 74 முடியுது. 74 யார் இருந்தது ஆட்சியில்? ஏன் நீங்க அதை ரினியூவல் பண்ணல? ஆட்சி ஏன் ரினியூவல் பண்ணலன்னா, இவருடைய தொழில் அங்கே இருக்கிறது, இவருடைய சொத்து அங்கே இருக்கிறது. இப்ப வந்து மேகதாட்டுல வந்து அணை திட்டத்தை செயல்படுத்துறதுல எந்த குழப்பமும் இல்ல. அணை கட்டுற திட்டத்தை சட்டப்படி நிறைவேற்றுவோம், இதில் கர்நாடக அரசு உறுதியாக இருக்கு. திட்ட அறிக்கையை தயாரிக்க ஒப்பந்த புள்ளி கோரப்பட்டிருக்குது. 3 நிறுவனங்கள் இதுல பங்கேற்றிருக்கிறாங்க. நிதிநிலை அறிக்கையில நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறாங்க. இவ்வளவு நடந்துட்டு தானே இருக்கு. தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு என்ன? நீங்க ஒரு கோர்ட்ல போனீங்கன்னா வாதம் இருக்கு பாருங்க. இவருக்கு மரண தண்டனை கொடுக்கணும், தூக்கு தண்டனை கொடுக்கணும், ஆயுள் தண்டனை கொடுக்கணுன்றதுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் சொல்லுவாங்க. வாதங்கள் எல்லாம் நியாயங்கள் அல்ல. ஆனால் எப்படிப்பட்ட வாதங்களையும் நியாயங்களையும் வாதத்திற்கு உட்படுத்தலாம். அதுதான் நாடு. இல்லை, அப்படி இல்லை. 21 நாளில் ஜாமீன் வாங்குறாங்க. உங்கள் சொந்த வழக்கில் மட்டும் இப்படி ஒரு முனைப்பு காட்டுறீங்க. ஐயா ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க, 74 சொன்னேன் நான். இன்னைக்கு நீங்கள் உங்கள் வழக்கு அங்கே பெங்களூரில் இருக்குன்றதுனால நீங்கள் கர்நாடக அரசு கிட்ட மோதக்கூடாது அப்படின்னு ஒரு மென்மையான போக்க கடைபிடிக்கலான்றதான இப்ப சந்தேகத்துக்கு ஏற்படுது. அப்படி இல்ல, நீங்க கர்நாடக அரசு அங்கதான் நடக்குது. அமாவாசைக்கு இருக்கிற உறவு கூட சொந்தம் கூட இந்த இதில் நீங்க சொல்ற குற்றச்சாட்டுல அர்த்தம் இல்லை. அதேதான் நீங்க 74 ஒப்பந்தத்துக்கு எங்க மேல சொன்ன குற்றச்சாட்டுலயும் எதுவுமே இல்லையே. 50 ஆண்டு கால ஒப்பந்தம் ரினியூவல் பண்ணாமல் விட்ட காரணத்தினால்தான் காவேரி பிரச்சனை அந்த அளவிற்கு வந்தது என்பதை உலக அறியும். நான் சொல்ல வேண்டியதில்லை. இது கட்சிக்கு பேதமற்ற நிலை, நாட்டு நிலை. அதை விட்டு அது சொன்னா உப்புக்கு சப்புன்னு எதையாவது ஒன்று சொல்றது சரியல்ல. உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படவில்லை. இதை மத்திய அரசு அதுக்கான நடவடிக்கை எடுத்திருந்தா இங்கேயும் போராட்டம் நடத்த வேண்டிய அவசியம் இருந்திருக்காது, கர்நாடகத்திலையும் முழு அடைப்பு நடத்த வேண்டிய அவசியம் இருக்காது அப்படின்னு நெடுமாறன் சொல்றதுல உங்களுக்கு உடன்பாடு தானே. அதை தாண்டி கர்நாடகா ஆனா அதுதான் உண்மையான அடிப்படையான விஷயம்னா, திராவிட முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தங்களுடைய கவனத்தை மத்திய அரசுக்கு எதிராக குவிக்கிறது தான் நியாயமாக இருக்க முடியும். அப்படி இருக்கிறதாக தெரியலையே. நீங்க அவங்கள குறை சொல்றதும் அவங்க உங்களை குறை சொல்றதுமாக ஒரு போக்குல தானே இன்னும் தொடர்ந்து இல்ல சார். குற்றச்சாட்டை வந்து சொல்லுவது தவறு கிடையாது, ஜனநாயகத்தில் அது ஒரு அடிப்படையான விஷயம். இன்னொன்று கேட்டிங்கன்னா, இப்போ எங்கள் நாடாளுமன்ற குழு அவங்க போனப்போ திருமதி கனிமொழி போய் கலந்துக்கிட்டாங்க. அந்த இதில் மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் போய் கலந்துக்கிட்டாங்க. அரசு கூப்பிடலைன்னா கூட சுமோட்டோவா இவங்களா போய் வாலியன்றாக எப்போ இவங்க போய் பார்க்குறாங்கன்னு கேட்டு அதில் போய் கலந்துக்கிட்டு தங்களோட இதை தெரிவித்தாங்க. இதில் நான் என்ன நினைக்கிறேன்னா, இதை வந்து கர்நாடகா எப்படி தமிழ்நாட்டில் வந்து பிஜேபியும் காங்கிரசும் ஆட்சிக்கே வர முடியாது என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் என்ன நினைக்கிறார்கள், இதை ஒரு நவீன குப்பை தொட்டியை போல தமிழ்நாட்டை பார்க்கிறார்கள். நியூட்ரினோ திட்டத்தை மற்ற மாநிலங்கள் புறக்கணிக்கிறது, இங்கே கொண்டு வந்து திணிக்கிறாங்க. அதே போல
கூடங்குளம் பிரச்சனை, அதையும் இங்கே கொண்டாந்து திணிச்சாங்க. இப்படி தமிழ்நாட்டிற்கு தேவையற்ற பிரச்சனைகளிலே வந்து தமிழ்நாட்டில் இரண்டு பிரதான அரசியல் கட்சிகளும், இரண்டு முதன்மையான அரசியல் கட்சிகளும் நீங்க சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்கள்லயும் கருத்து சொல்றதுக்கு ஏன் காலதாமதம் ஆகுது? இதை பற்றி பார்வை இல்லையா? அதாவது மக்களுடைய போராட்டங்கள் அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்ததற்கு பிறகு மெதுவாக கருத்து சொல்றீங்க. எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, ஆதரவாக இருந்தாலும் தலைவர் கலைஞர் வந்து உங்களுக்கு தெரியும், அதாவது 24 மணி நேரமும் அரசியல்வாதி. அவர் வந்து உடனடியாக எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடிய முதல் தலைவர். அதுல நீங்க மாற்று கருத்தே கிடையாது. உண்மைதான். ஆனாலும் வந்து சில சர்ச்சைக்குரிய விஷயங்கள் வரும்போது அது ரொம்ப சில சம்பவங்களை ஆலோசித்து தான் செய்ய முடியும். ரொம்ப டிப்ளமேட்டிக்கா இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல அப்படி இல்ல, நீங்க அதுக்கு எதை நோக்கி வரீங்கன்னு எனக்கு புரியுது. ஆனாலும் கூட அப்படி கிடையாது. நீங்கள் எதிர்ப்பை எந்த இடத்துல காட்ட வேண்டுமோ, திமுக வந்து எமர்ஜென்சியில நாங்க காட்டின எதிர்ப்பை தாண்டி வேற எந்த கட்சியும் இந்தியாவிலே காட்டாத எதிர்ப்பை கலைஞர் அன்னைக்கும் செஞ்சார், இன்னைக்கும் அதே போர் குணத்தோட தான் இருக்கார். நீங்க வந்து தெளிவாக ஒரு விஷயம் என்னன்னா, சில சூழ்நிலைகள், அரசியல் சூழ்நிலைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு செயல்பட வேண்டிய திமுக இன்றைக்கு ஒரு பிரதான கட்சி, தமிழ்நாட்டில் 5 முறை ஆட்சியில் இருந்த கட்சி. சில விஷயங்களை அவர்களுக்கு அரசியல் இருக்கிற பொழுது சில கடப்பாடுகள் இருப்பதை போல திமுக சில விஷயங்களை முன்னெடுக்கின்ற பொழுது சில சூழ்நிலைகளை 2 நாட்களில் அதிகபட்சம் 48 மணி நேரத்தில் எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் செஞ்சிருக்கோம். எந்த விஷயத்துக்கும் ரியாக்ட் செய்யாத எந்த விஷயமே இல்லை. ஆனால் அதிமுக பல விஷயங்களில் மௌனமாக இருக்கிறாரே. அரசியல் தலைவர்கள் ஒரு பிரச்சனை நடக்கும் போது 48 மணி நேரம் செயல்படாமல் இருந்தால் என்னென்ன நடக்கும் என்பதற்கு கடந்த காலத்துல பல நிகழ்வுகள் இருக்கு. நீங்க ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். கலைஞர் வந்து ரிலேட் ஆகி கருத்து சொன்னதுனால ஏதாவது சம்பவம் கெட்டு போனதா? அப்படி இல்ல, மௌனமாகவே இருக்கிறவர்களை பற்றி குறை சொல்லாமல் சில அரசியல் சூழல்கள் காரணமாக அப்படின்னு சொல்றீங்கல்ல, அந்த சில அரசியல் அரசியல் சூழல்கள் அந்த தாமதத்துக்கு காரணமா அப்படின்னு மட்டும் தான் கேட்கிறேன். இல்ல தேர்தல்கள் காரணமா திமுக மட்டும் இல்ல, அதிமுகவும் பல முக்கியமான பிரச்சனைகள்ல கருத்து சொல்லாம தான் இருக்கு அப்படிங்கிற மௌனமா இருக்காங்க. அதை சொல்லுங்க. நீங்க மௌனமாக இருப்பதற்கும் சில விஷயம் யோசித்து கருத்து சொல்வதற்கும் இருக்கிற வேறுபாடு இருக்கிறதுல, முழுமையாக மௌனமாக இருப்பதற்கும் ஒரு 48 மணி நேரத்தில் ரியாக்ட் பண்ணுவதற்கும் விஷயம் வேறுபாடு இருக்குல்ல. நாங்கள் எப்படியோ ஒரு ரியாக்ட் செஞ்சிடறோம்ல, நீங்க ரியாக்டே செய்யலையே. நீங்க அதிமுக இருந்து ஒரு கடிதம் எழுதி அனுப்புவதன் மூலமாக எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்லி இருந்துடுறீங்க. அதை தாண்டி அதற்கான அழுத்தம் கொடுக்கிற வேலையை செய்யறது இல்லை அப்படிங்கறத நீங்க எப்படி பதில் சொல்லுவீங்க? அதாவது அவங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. ஒரு ஃபைல் வந்தால் அது 10 டேபிள் சுற்றின்னு வரணும்னு சொன்னால் என் கடமையை நான் முடிச்சிடுறேன், அது அடுத்த ஒரு கடமை, அது அடுத்த ஒரு கடமை அப்படின்னு தான் சுற்றிட்டு வரும். ஒரு இதில் ஒரு மாநில அரசு, மத்திய அரசு, இது வந்து இந்தியா என்பது அந்த 10 டேபிளுக்கும் போயிட்டு வருதா இல்லையாங்கிற ஒருங்கிணைக்கிற பணியை யாரும் செய்ய வேண்டியது இல்லை, அது மத்திய அரசு தான் செய்யும். நீங்கள் வந்து தலைமைன்னா இது ஒரு ரவுண்ட் அடிச்சு அங்கே தான் வரணும், அது நீங்கள் தான் செய்யணும். அதை நான் செய்யணும்னு எதிர்பார்க்கறது தப்பு. ஒரு மாநிலத்தில் ஏற்படுறது மாநில மக்கள் தான் மத்திய அரசையும் மத்திய அரசை கூர்மையாக விமர்சிக்கிறதுக்கு பதிலாக திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை விமர்சிக்குதுன்னு சொல்றீங்க. அது மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்கக்கூடிய எந்த எதிர்கட்சியும் யார் முதலமைச்சராக வரலாம், எப்படி வரலாம், யாரை கீழே இறக்கி என்னென்ன சூழ்ச்சிகளை செய்யலான்னு சொல்லி வரக்கூடியது. சைனடு குப்பியை கழுத்திலே கட்டி கொண்டு அங்கிருந்து அலைந்து கொண்டிருந்தால் எந்த சுறாமீன் விழுங்கும்? நீங்களும் வந்து அவங்க ஆட்சியில் இருக்கும்போது நீங்களும் இதே மாதிரி மத்திய அரசு செய்ய வேண்டிய வேலைக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் பாருங்க. ஒரு விஷயத்தை தெளிவு நாம் படுத்திக்கணும். அவங்க கடமை அவங்களுக்கு இருக்குது, நாம் அதை செய்கிறோம். போகும்போது பேசுகிறோம், எந்த நேரத்தில் பிரதமரோட பேசணும், ஜனாதிபதியோட பேசணும், என்ன செய்யணுன்றது எல்லாமே காலத்தினால் நாங்கள் செய்யக்கூடியவங்க. அதிலிருந்து எந்த விதமான மாற்றமும் எந்த விதமான ஏமாற்றமும் நமக்கு கிடையாது. இப்போ ஜுடிஷியல் கான்ஃபரன்ஸுக்காக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் டெல்லிக்கு போனாங்க. அப்போ வந்து உள்துறை அமைச்சரையோ இல்லை பிரதமரையோ அல்லது இந்த நீர்ப்பாசனத்துறை அமைச்சரையோ அவர் பார்த்துருக்கலாம், ஆனால் பார்க்கல. சப்போஸ் வந்து இந்த பிரச்சனைக்குன்னு இல்லை, நிதி குறைத்திருக்க மத்திய அரசு தமிழக அரசுக்கு, அது குறித்தாவது வந்து நிதி அமைச்சர்கிட்ட பேசியிருக்கலாம். நாங்கள் வந்து திரும்ப திரும்ப இந்த அரசு செயல்படாத அரசாக இருக்கிறது, அம்மையார் ஜெயலலிதா வருகைக்காக இவர்கள் காத்திருக்கிறார்கள், இந்த அரசே ஒரு பினாமி அரசு என்று சொல்வதற்கு காரணம் இவர் போய் ஜுடிஷியல் கான்ஃபரன்ஸ்ல கலந்துகிட்டு நேரடியாக திரும்பி வந்ததை மட்டும் செய்தாரே தவிர அங்கே டெல்லிக்கு போன பொழுது சில அலுவல்களை செய்திருக்கலாம் தன்னிச்சையாக. நீங்க நினைச்சு பார்க்கணும், எல்லாம் அவங்கவுங்க செய்கிற வேலையை மற்றவங்க செய்வாங்கன்னு நினைக்கக்கூடாது. கருணாநிதி அவர்கள் டெல்லிக்கு போனால் யார் யாரை பார்க்கணும், என்னென்ன மந்திரி வேணும், என்னென்ன இலாக்கா வேணும், எந்தெந்த இதில் எவ்வளோ பணம் நடக்குமே தவிர நீங்கள் அந்த மாதிரி இது பண்ண. நாங்கள் போகும்போதும்
யாரை பார்க்க வேண்டும், நாட்டிற்காக எவரை பார்க்க வேண்டும், அரசுக்காக என்ன செய்ய வேண்டும், மக்களுக்காக இதை செய்து கொண்டு வருகிறோம். ஒரு தோழர் தவறு செய்தா, ஒரு நண்பர் தவறு செய்தா, அல்லது குடும்பத்தில் இருக்கிறவங்க தவறு செய்தா ஒரு கையால் அரவணைச்சு இன்னொரு கையால விமர்சனம் பண்ணி திருத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க திமுக அதிமுக மேல வைக்கக்கூடிய விமர்சனமும் அதிமுக திமுக மேல வைக்கக்கூடிய விமர்சனமும் அந்த மாதிரி பாணியில இருந்தா பரவாயில்லை அப்படின்னு தோணுது. ஆனா நீங்க வந்து எதிரியாக இருந்து அவர்களை அரசியல் ஆதாயத்துக்காக 2 பேரும் ஒருத்தர் பரஸ்பரம் குற்றச்சாட்டுறீங்களோ, உண்மையான பிரச்சனைகள்ல இருந்து நழுவி அப்படிங்கிற ஒரு உணர்வும் தமிழக மக்கள் மத்தியில ஏற்படும் என்பதை உங்களுக்கு நினைவுறுத்த விரும்புகிறேன். இந்தியாவின் தேசிய விலங்காக சிங்கத்தை அறிவிக்க மத்திய அரசு முயற்சி செய்து தீவிரமாக பரிசீலித்து வருகிறது அப்படின்னு தகவல் வெளியாக இருக்குது. இதற்கு வனவிலங்கு ஆர்வலர்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு நமது எம்ஜிஆர்ல ஒரு செய்தி இருக்கு. அது தலைப்பு வந்து ரொம்ப முக்கியமாக படுது. புலிக்கு பதில் சிங்கம், இந்தியாவின் தேசிய விலங்கையும் மாற்ற முயற்சி அப்படின்னு தலைப்பிட்டிருக்கிறீங்க நமது எம்ஜிஆர்ல. விலங்கையும் மாற்ற, தேசிய விலங்கையும் மாற்ற முயற்சின்னா இன்னும் நிறைய மாத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பொருளை வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆகுது. அது ஒரு எதிர் வகையான ஒரு குறிப்பு மாதிரி தெரியுது. மத்திய அரசினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக ஒரு உணர்வை வெளிப்படுத்துற மாதிரி தெரியுது. அப்படித்தானா? அது எதிராக அல்ல, உள்ளதை உள்ளபடி. சரி, எதிராக அல்ல, உள்ளதை உள்ளபடி. நீங்க பாரதிய ஜனதா அரசு வந்த பிறகு காங்கிரஸில் இருந்து எதை மாற்றி இருக்கிறது, அது எந்த அளவிற்கு நாட்டுக்கு உதவும் என்பதை எண்ணி பாருங்கள். இது வரலாம் ஏதோ பாரதிய ஜனதாவோடு இவங்க போய் ஐக்கியம் ஆயிட்டாங்க, வழக்கு காரணம் இன்னொன்று என்னென்னமோ புரளி கிளப்புறாங்க. எங்களுக்கு உரிய கருத்தை, எங்களுடைய லட்சிய கருத்தை நாங்கள் எப்போதும் எடுத்து வைக்க தவறியதில்லை. யாரோடு போய் அங்கேருந்து வந்தார் இவர் அருண் ஜேட்லி பார்த்துட்டு போனார், அப்போவே கலைஞர் முரசொலி பூரா படிங்க, நான் தினந்தோறும் படிக்கிறவன். ஆகையினால எது வேண்டுமானாலும் புகார் காண்டங்கள் தானே தவிர வேறு அல்ல. நாங்கள் வந்து புலி என்பது இருக்கிறது, அது இருக்கட்டும், அதுவே ஏன் அது ஒரு இதுவை மாற்றணும் அப்படிங்கிறதுல இருக்கும்போது புலியையும் விட்டு சிங்கத்தையும் போட அந்த யும்மை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க. எங்களுக்கு தெரிந்ததை, எங்கள் அறிவுக்கு எட்டியதை, எங்கள் மக்கள் எங்களுக்கு என்ன மெச்சூரிட்டி என்பது இருக்கிறதோ அதை வைத்து பேசுகிறோம். இது யாருடைய போதனையும் அல்ல, யாரை காக்கா பிடிக்கிறதுக்கல்ல, கொக்கு பிடிக்கிறதுக்கல்ல, யாரிடத்திலிருந்து விலகி வெளியே வருவதற்கும் அல்ல. வேற மற்றவங்களாம் அந்த மாதிரி செய்யறாங்க, நீங்க செய்யலன்னு சொல்றீங்க. அதேதான். நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க எந்த விஷயத்துல பார்த்தாலும் நீங்க ஒவ்வொரு பாருங்க. இப்போ இந்திரா காந்தி அம்மையாருன்னா இங்கே வந்து அடிப்பட்டாங்க, உதப்பட்டாங்கன்னா ரத்தம் வந்துச்சுன்னு சொன்னால் அது அவங்க வந்து மென்சஸ் இது அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் நீங்கள் எந்த பிரச்சனை எடுத்தாலும் டபுள் ஆக்ட். நீங்க வந்து சிங்கத்தை தேசிய விலங்காக மாற்ற முயற்சி அப்படிங்கிற செய்தியை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல வந்து இதுல தெரியக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் தாண்டி அதுல ஆழமாக வேற சில உள்ளடக்கம் இருக்கா அப்படிங்கறதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல ஐயா சொன்னாங்க டபுள் ஆக்ட்னா டபுள் ஆக்ட் முதல்ல பதில் சொல்லி ஆகணும் தான். ஏன்னா டபுள் ஆக்ட் என்பது யார் என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும். இரட்டை வேடம் எல்லா விஷயத்திலையும் போடுறது யாருன்னு. இதுல குறிப்பா வந்து பாரதிய ஜனதா அரசு வந்து இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, தங்களுடைய சித்தாந்தத்தை, RSS சித்தாந்தத்தை இந்தியாவில் வந்து திணிக்க வேண்டும். அதுதான் விஷயம். அவங்களோட எண்ணம், அதோட அவங்களோட கருத்தாக்கத்தை திணிக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்காங்க. நீங்கள் இதில் அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இப்போ தேசிய தந்தையை மாற்றுவோம் நாளைக்கு சொல்லுவாங்க. அப்போ இன்னைக்கு தேசிய விலங்கை மாற்றுறவங்க நாளைக்கு தேச தந்தையை நாங்கள் மாற்றுவோம், சவார்கரை தேச தந்தையாகவும் சவார்கரையும் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சம்பவங்கள் வரும். இதில் நமது எம்ஜிஆரில் மட்டும் இந்த செய்தி வந்திருக்குன்றதையும் நீங்கள் அழுத்தி கவனிக்கணும், அடிக்கோடிட்டு கவனிக்கணும். வேறு பத்திரிகைகள் இதை சொல்லி நமது எம்ஜிஆர் சொன்னதை சொன்னால் நம்ம அதை பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. நமது எம்ஜிஆரில் இப்படி ஒரு டோன் சேஞ்ச் ஆகிறப்ப ஏதோ ஒரு எதிர்பார்த்து நடக்காமல் செய்வதற்கான விஷயமா கூட இருக்கலாம் இல்லவா? என்ன எதிர்பார்த்தது நடக்காமல் போகின்ற பொழுது தங்களுடைய டோனை மாத்துகின்ற அந்த நிலைமை கூட, எதிர்பார்ப்புகள் நிறைவேறாம இருக்கும்போது மாற்றுறாங்களோ, எதிர் அரசியலுக்கு போறாங்களோ அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. சந்தேகம் எழுப்பப்படுவது. சந்தேகம் வரட்டும். இப்ப இந்த ஆட்சி வந்து 9 மாத காலம் ஆகிறது. என்னென்ன வகையில், எந்தெந்த வகையில் நாங்கள் மக்களுக்கு விரோத சக்தியாக இருந்தோம்? அது ரயில்வே பட்ஜெட்டை ஆதரித்தீர்கள். மிகப்பெரிய மக்கள் ஒரே ரயில்வே திட்டம், புதிய ரயில்வே திட்டம் கூட தமிழ்நாட்டிற்கு பாரதிய ஜனதா அரசு கொடுக்கவில்லை. ஆனால் அந்த ரயில்வே திட்டத்தை அம்மையார் ஜெயலலிதா வரவேற்றார். நில அபகரிப்பு சட்டம்
7 பக்கம் ஜாமீனில் இருக்கிற பொழுது எந்த விஷயத்துக்கும் ரியாக்ட் செய்யாத அம்மையார் ஜெயலலிதா 7 பக்கம் அறிக்கை கொடுத்தாங்க எல்லா அபகரிப்பு சட்டத்துக்கு. அப்ப எதுல நீங்க இது பண்ணீங்க? அதாவது எது எப்படி இருந்தாலும் அந்த நேரத்திற்கு அது உகந்ததா இல்லையான்றதுதான். ஒரு ஆளுங்கட்சி நிலம் கையகப்படுத்துற சட்டத்துக்கு நீங்க வந்து ஆதரவு கொடுத்தீங்கிறத அவர் சொல்றாரு. அது கிட்டத்தட்ட அபகரிப்பு அப்படிங்கிற சொல்லோடவே அவர் சொல்றாரு. இதை விடுங்க, இது இப்போ வந்து இதை பற்றி விரிவாக பேசுறதுக்கு நேரம் இல்லாதனால இந்த பகுதியில் கொஞ்சம் பொறுத்துக்குங்க. ஜெயலலிதா மீதான சொத்து குவிப்பு மேல்முறையீட்டு வழக்கில் அரசு வழக்கறிஞராக பவானி சிங் ஆஜரானது தொடர்பாக 3 நீதிபதிகளை கொண்ட ஒரு பேரமர்வு முடிவு செய்யும்னு 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுச்சு. அது 21ஆம் தேதியே அந்த அமர்வு வந்து விசாரிக்கும்னு அடுத்த நாளே அறிவிப்புகள் வருது. உச்சநீதிமன்றத்தில் பெரிய அமர்வுக்கு மாற்றப்பட்ட பல வழக்குகளிலே காட்டப்படாத ஒரு அவசரம் இந்த வழக்கிலே காட்டப்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு கேள்வியை முன்வைத்து நேற்று திமுக தலைவர் கருணாநிதி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. பல வழக்குகளிலே காட்டப்படாத ஒரு அவசரம் இந்த வழக்கிலே காட்டப்படுகிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ஏற்கிறீங்களா? அதாவது குற்றம் செய்தவள் குந்தி, தண்டனை அனுபவித்தவன் கர்ணன், இதுதான் பாரதம். இந்த விஷயத்தில் குற்றம் செய்தவர் கருணாநிதி, தண்டனையை அனுபவிப்பவர்கள் நாடு. அதை எண்ணி பார்க்கணும். நான் கேட்குறேன், முருகன் சாந்தன் இவர்கள் எல்லாம் அந்த நேரத்தில் விடுதலை செய்யணும், ஜாமீனில் வரணும், எல்லாம் வந்துச்சு. இவர் ஆட்சியில் இருக்கும்போது என்ன செஞ்சார்? அப்போ இவர் தீர்மானம் அது சரி இல்லையா? தயவு செய்து இருங்க. இது வழங்கப்பட்டதா வாங்கப்பட்டதான் தீர்ப்பு கூட முடிஞ்ச பிற்பாடு பேசியவர். எல்லார் மீதும் ஒரு ஆயுட்கால குற்றவாளி கருணாநிதி என்பது எனது முடிந்த முடிவு. இது அத்தனைக்கு சூத்திரதாரி அவர் சொல்றாரு. ராஜீவ்காந்தி படுகொலை வழக்கில் அரசியல் சட்ட அமர்வுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு ஓராண்டு கடந்தும் இன்னும் அதுல எந்த விதமான நகர்வும் இல்லை. இது வந்து உடனே நடக்குது அப்படிங்கறது உண்மைதானே? உண்மைதாங்க. உடனே நடக்குதுங்கிறது உண்மைதானே? அது வந்து இயல்பாக நடக்கிறதா இல்ல வந்து வேற ஏதேனும் காரணம் இருக்கா அப்படிங்கறது அவருடைய கேள்வியினுடைய பொருளாக நான் புரிந்து கொள்கிறேன். சரிங்க. அதாவது உடம்புல 1000 நோய் இருக்குது, தொடர்ந்து ஆயுள் முழுதும் மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறோம். ஆனாலும் ஒரு மோஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னா என்ன பண்றோம்? உடனடியாக போகிறோம். அர்ஜென்ட்டு ஆர்டினரின்னு ஒன்று இருக்குது. இது எப்போ தீர்க்க முடியாதுன்றது அது வேறு, தீர்க்க முடியும்ன்றது வேற. 20 வருடங்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறவங்களுடைய பிரச்சனைகளை விட இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இது வந்து அரசியல்வாதி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக, அதனால இது நடக்கிறது சரிதான் அப்படிங்கிற ஒரு பதிலை வந்து அதுதான் நீங்க சொல்றது. நீங்க சொன்னது பொருள் நான் புரிஞ்சுட்டு சொல்றேன். ஒரு வார்த்தை முடிச்சிடுங்க. அதாவது இந்த சாந்தன் முருகன் இவங்க விஷயத்தில் இவருக்கு இப்போ வருது தீர்மானம் ஒன்றும் இல்லைங்க. இந்த வழக்கிலேயே ஒரு தீர்மானம் போட்டு அனுப்புங்கன்னு ராம்ஜெத் மலானி கேட்குறாரு. வழக்கு தீர்மானமே போடல சட்டமன்றத்தில். இன்னைக்கு அவரை பற்றி பேசுறதுக்கு வர்றார். ஏங்க, பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளத்தில் தள்ளியவரும் அவரே, அதை அடித்து கொண்டு போகின்ற பொழுது கரையில் நின்று ஒப்பாரி வைப்பவரும் அவரே. காவேரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குற்றம் செய்து நிறுத்தினது யாரு? ஏங்க நளினி தூக்கு தண்டனை குற்றச்சாட்டு சொல்லாதீங்க. உங்கள் கருத்து அது. சட்டமன்றத்தில் வந்து சில விஷயங்களை எப்படி செய்ய முடியுமோ அப்படிதான் செய்ய முடியும். நீங்க போன செக்மெண்ட்ல நாங்க அதான் சொன்னோம். நீங்க என்ன சொன்னீங்க? ஒரு அரசுக்கு என்ன செய்ய முடியுமோ அதான் நாங்க செஞ்சோன்னே. அதான் நாங்க செஞ்சோம். உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம். எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, எங்களுக்கு வந்தா ரத்தமா? என்ன சார் பேசுறீங்க? ஒரு மாதிரி ஒரே வார்த்தை பேசுங்க, மாத்தி மாத்தி பேசாதீங்க. நாங்க மாத்தி எப்பொழுதும் எதிலும் பேசியது கிடையாது. ஒன்று உறுதியாக சொல்ல வேண்டும், ராம்ஜெத் மலானி இந்த அந்த வழக்குக்கு இந்த பிரச்சனைக்கு என்ன சம்பந்தம்? ஈழத்தமிழர் பிரச்சனையா? அரசியல் அமர்வுக்கு ஏன் மாற்றுறதுன்னு கேக்குறோம். ஒரு வருஷமா உச்ச நீதிமன்றத்தை கேக்குறோம், உங்களை கேட்கல. ஒரு வருஷமா அரசியல் அமர்வுக்கு மாற்றணும்னு சொல்லி தீர்ப்பு வந்து ஒரு வருஷம் ஆகுது. ஏன் மாத்தல? அரசியல்வாதிகள் நீங்க கேட்டீங்க இல்ல சார், நீங்க கேட்டது அரசியல்வாதிகளுக்கு ஒரு நியாயம், சாமானிய மக்களுக்கு ஒரு நியாயமா என்பதை தாண்டி இதே மாதிரி உச்ச நீதிமன்றம் உங்களுக்கு எனக்கு நடந்துக்குமா? இது வந்து ஒரு இனத்தின் மீதான பாசமாகத்தான் நாங்க பாக்குறோம். திராவிட இயக்கத்தின் தேவை இன்னும் இருக்குன்னு நாங்க சொல்றதுக்கு காரணம் இதுதான். இன்னொன்னு பாருங்க, 21 நாட்கள்ல ஜெயலலிதா மேற்கு ஜாமீன் கொடுக்குறாங்க. ஓம் பிரகாஷ் சௌதாலாவுக்கு 123 நாள், லல்லு பிரசாத் யாதவுக்கு 76 நாள், ராமலிங்க ராஜு சத்தியம் வழக்குல வந்து 2 வருஷம் உள்ள இருக்காரு. 1 வருஷம் பெல்லாரி சகோதரர்கள் 1 வருஷம் உள்ள இருக்காங்க. அதே ஊழல் வழக்கு தானே இதுவும்.
ஒரு ஊழல் வழக்குல தண்டிக்கப்பட்ட குற்றவாளி, மற்றவர்கள்லாம் விசாரணை, இவர் தண்டிக்கப்பட்ட குற்றவாளி. 18 வருஷம் கேஸ் நடத்துறாங்க, 41 நாள்ல அப்பீல முடிப்பாங்களாம். இத உச்சநீதிமன்றம் டைம் ஃப்ரேம் பண்ணுது. பெட்டிஷனரோட அஃபிடவிட்ல கிடையாது, டைம் ஃப்ரேம் பண்ணி கொடுங்க. பெயில் பெட்டிஷன் வந்தா இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது சீக்கிரமா முடிஞ்சிரும்ங்கிறது இல்ல இல்ல சார், தாராளமா முடிக்கட்டும். ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. நான் என்ன கேக்குறேன், அந்த வழக்கில் காட்டப்படுகிற கரிசனம் ஏன் மற்ற வழக்கில் காட்டப்படுவதில்லை? லட்டுன்றது பொதுவான ஒரு பொருள் எல்லாருக்கும். அது சக்கரை வியாதிக்காரனுக்கு அதே விஷம், மற்றவங்களுக்கு எல்லாம் இனிப்பு. இல்ல இது நீங்க வந்து இது வந்து ட்ரையல் கோர்ட்ல இது எவ்வளவு வேகமாக நடந்ததுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு இப்ப யார் காரணம் இல்ல, உச்சநீதிமன்ற நீதிபதி சொல்லிருக்காரு. நேத்து அறிக்கை, நேத்து ஜட்ஜ்மென்ட்ல நீங்க தான் காரணம் சொல்லிருக்காரு. மேல்முறையீட்டுல ஒரு குற்ற வழக்கு எப்படி நடக்க கூடாது என்பதற்கு இந்த வழக்கு உதாரணம்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, மூத்த நீதிபதி சொல்றாரு. அப்ப நீங்க எங்க குற்றம் சாட்டுறீங்க? அதேதான். நீங்க எத்தனை முறை வழக்கு தாக்கல் பண்ணீங்க? ஒரு முறையாவது உச்சநீதிமன்றம் எங்க மேல தப்பு சொல்லிச்சா? எங்க மேல தப்பு சொல்லுங்களா? மேல்முறையீட்டு வழக்குல என்ன வேகம் இருக்குங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் இந்த பவானி சிங் அமர்ந்து ஆஜரானதுல அரசு தரப்பு வழக்கறிஞராக ஆஜரானதுல அன்பழகனுடைய மனு மீது எவ்வளவு வேகமாக நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதுல அவசரம் காட்டப்படுகிறது அப்படின்னு கலைஞர் சொல்றத, கருணாநிதி சொல்றத நீங்க எப்படி பாக்குறீங்க? அவசரம் காட்டப்படுகிறதா இல்லையா? இல்லைங்க, அது வந்து ஒரு அரசியல்வாதியினுடைய சொத்து குவிப்பு வழக்கை மிக விரைவில் விசாரித்து தண்டனையோ விடுதலையோ கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பொதுமக்களுடைய எதிர்பார்ப்பு. அதை உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு, ஆட்சியில் இருக்கக்கூடியவங்களுடைய வேண்டுகோள். அவங்க வேண்டுகோள் விடுக்கும் போது உச்சநீதிமன்றம் அப்படிலாம் பண்ண முடியாது, அவங்க ஒன்றும் தனி கேட்டகரி இல்லைன்னு சொன்னாங்க, ஆனா இதுல பண்றாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் சேர்த்து நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த வழக்கு நியாயமாக முடிய வேண்டியது எப்பொழுதும் முடிந்திருக்க வேண்டும். சரி, நீதிபதி தான் 3 மாதத்திற்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை, இவர்கள் சொல்லவில்லை, நீதிமன்றமே சொன்னது. அந்த 3 மாதத்திற்குள் முடிக்க முடியாது போகின்ற பொழுது மேலும் அவர்கள் 10 நாள் 15 நாள் என்று அவர்கள் வாங்குகிறார்கள். இந்த மாதிரியான நிகழ்ச்சியெல்லாம் வேற எந்த நிகழ்ச்சியிலையும் வந்த வழக்கிலும் வந்ததில்லை. ஆகவே இது ஒரு தன்மையான இது. அந்த எல்லாமும் நீதிமன்றத்தின் கட்டுப்பாட்டில் ஆலோசனைப்படி அறிவுரைப்படி தான் நடக்கிறது தவிர இதில் எங்களது பிரச்சனை ஒன்றுமே இல்லை. நீதிமன்றம் வந்து சாதி பாசத்தோட நடந்து கொள்கிறது அப்படின்னு சொல்லி அந்த பொருள்ல தானே நீங்க சொல்றீங்க? சரி, அந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது நீதிமன்றத்தின் மேல வைக்கக்கூடிய விமர்சனம். நீங்க வந்து பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஆனாலும் நீங்க வந்து அந்த குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க? சாதியை வைத்து நீதியை கொலை செய்தவர்கள், நீங்க சாதி பிரச்சனையை வைத்து அம்மாவை குறை சொல்லியவர்கள்லாம் சமூக நீதியின் மூலமாக பாராட்டி மகிழ்ந்தவர்கள். இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இல்ல சார், பவானி சிங்கோட வழக்குல நீங்க பவானி சிங் வந்து நீடிக்கலாமா நீடிக்க கூடாதா என்பதா சார் ஒரே கேள்வி. செக்ஷன் சிஆர்பிசி 24(1) தெளிவாக சொல்லுகிறது, அந்த மாநிலத்தினுடைய நீதிமன்றம்னா அந்த வழக்கை அந்த நியமிக்கணும்னு. அப்படி தெளிவாக இருக்கிற ஒரு சட்டத்தை வந்து தெளிவுபடுத்த வேண்டிய கடமை உச்சநீதிமன்றத்துக்கு இருக்கு. சட்டப்பிரிவுகளை சுட்டிக்காட்டி நீங்க வந்து ரொம்ப தெளிவாக உங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறீங்க. ஆனா திராவிட முன்னேற்ற கழக தலைவருடைய அறிக்கையில ஏன் ஒரு அரசியல் கட்சி தலைவராக இது இப்படி நடக்குது அப்படிங்கிறத மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் சொல்ற மாதிரி சொல்லாம, இது வந்து 1000 வழக்கறிஞர்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தது சுட்டி காட்டுது, தீக்கதிர் தலையங்கம் சுட்டி காட்டுது அப்படின்னு சொல்லி இந்த ஊடகங்கள், சில ஊடகங்கள் கருத்தை ஓன் பண்ணாம, தங்களுடைய கருத்தை ஓன் பண்ணாம என்று சொல்லப்படுகிறது, கேட்கப்படுகிறதாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு அரசியல் கட்சியினுடைய அறிக்கை, தலைவருடைய அறிக்கை ஏன் இருக்கு? இல்ல, அதுக்கு காரணம் வந்து இது நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட விஷயம் முதலில். ரெண்டாவது வந்து இன்னைக்கு ஒரு நீதிபதி ஒருத்தர் வந்து சுப்ரீம் கோர்ட்டோட ரெஜிஸ்ட்ரிக்கு போய் இந்த ஒரு பிரச்சனையில டாக்டர் சமரசம் இப்படி சொல்லி இருக்கிறாராம், ஜெயராஜ் இப்படி சொல்லி இருக்கிறாராம் அப்படின்னு சொல்லிட்டான்னா நான் வந்து அதுல உள்நோக்கம் கற்பிக்கிறதுல இருந்து நான் விடுவிச்சுக்க முடியுமா? என்ன? அப்படி கிடையாது சார். ஒரு அரசியல் கட்சி தீக்கதிர் தலையங்கத்தை எடுத்து சுட்டி காட்டுறது. நீங்க இவரு இப்ப என்ன சொன்னாரு சமரசன் சார் முன்னாடி நான் பேசுறப்ப, இவங்க எப்ப பார்த்தாலும் உள்நோக்கம் கற்பிக்கிறதே உங்களுடைய வேலையா இருக்கு. நாங்க சொன்னாதானே நீங்க வந்து உள்நோக்கம் கற்பிக்கிறதுன்னு சொல்றீங்க, தீக்கதிர் சொன்னதான் நாங்க எடுத்து சொல்றோம், அவ்வளவுதான். இப்ப தினமலர்ல வந்த விஷயத்த, தினமலர்ல செயின் பறிப்பு சம்பவம் ஒரு நாளைக்கு எத்தனை நடக்குதுன்னு ஒரு காலமே போடுறாங்க, அதை வந்து நீ முரசொலியில் எடுத்து போடுறோம். இது அதிலே தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா,
மற்ற பத்திரிகைகளில் வந்த குற்ற சம்பவங்களை நாங்கள் ஒரு தொகுத்து போடுறோம் தான் சொல்றோம். இது ஒரு முன்னெடுக்க உத்தி. இது வந்து நீங்க எப்படி பார்க்கணும்னா, உச்சநீதிமன்றம் எங்களுக்கு டைரக்டா இப்ப நாங்க என்ன கேட்கிறோம், உச்சநீதிமன்றம் ஒரு பக்கமாக கரிசனமாக ஏன் நடக்கிறது இந்த வழக்கில் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. அதற்கு பின்னணியில் இருக்கிற அரசியல் அழுத்தம் என்ன? ஒருவேளை பாரதிய ஜனதா அரசு நீதிமன்றம் அவர் கேட்கறதுக்கு அதான் நீங்க தான் பதில் சொல்லணும். மத்திய அரசு எங்களுக்கு ஆதரவா இருக்குதா, நீதிமன்றம் எங்களுக்கு ஆதரவா இருக்குதா? நாங்க வந்து உண்மையை வெளியே கொண்டு வர்றதுக்கு எங்கேயும் போவோம், யாரோடும் அது குற்றவாளிக்கு விதிக்கப்பட்ட உரிமை. அதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. எல்லாரும் குற்றச்சாட்டப்பட்டவர்களுக்கும் இருக்கு. இது ஸ்பெஷலா இருக்கு. என்ன ஸ்பெஷலா இருக்கு? எல்லாருக்கும் நடக்காத விஷயம் எப்படி லிஸ்ட் ஆகுது? சத்தம் போட்டு பேசுறதுனால ஒண்ணும் விஷயம் இல்ல, சத்திய வார்த்தையை பேசுறது. சரி, நான் சாதாரணமா கேக்குறேன், எப்படி லிஸ்ட் ஆகுது? எப்படி லிஸ்ட் ஆகுது? நீங்க சொல்ற சத்திய வார்த்தையிலேயே பார்க்கலாமே. ட்ரையல் கோர்ட்ல தாமதப்படுத்துவதற்கு அதிமுக முயற்சி செய்தது, துரிதமாக ஜட்ஜ்மெண்ட் வாங்குறதுக்கு திமுக முயற்சி செய்தது. இப்போ வந்து தாமதம் ஆகணும்னு திமுக நினைக்குது, துரிதமாக தீர்ப்பு வரணும்னு அதிமுக நினைக்குது. இதுதான் சத்தியமான நிலையா? அதாவது நீங்க அதை இங்க விஷயத்துக்கு வந்துட்டீங்க ஒரு இதுக்கு, ஆனா வார்த்தையை வேற விதமா போடுறீங்க. கீழ்கோட்டும் சரி, அங்க போனாலும் சரி, எங்கேயும் நாங்க வந்து தாமதப்படுத்தல. அன்பழகன் மற்றும் போட்டோர்கள் தான் தாமதப்படுத்தினாங்க. 18 வருஷம் கேஸ் ட்ரையல் கோர்ட் நடக்கலாமா சார்? சவுதாலாவுக்கு 2013 ஜட்ஜ்மெண்ட் வருது. 2 வருஷத்துல ஒரு அப்பீல் கேஸ் நடக்குது சவுதாலாவுக்கு. இவங்க மட்டும் 18 வருஷம் கேஸ் நடத்துறாங்க. 18 வருஷத்துல ஒரு போர்ஷன் வந்து அன்பழகன் 18 11 2013ல தான் அங்க இருந்து இங்க மாறுது. 2003ல இருந்து 2014 வரைக்கும் எப்படி சார் நடக்குது கேஸ்? அது நான் காரணமா? நான் தேதியோட சொல்றேன். நீங்க நீதிமன்றத்துக்கு வெள்ளை அடிச்சிருக்கு, அதனால நாங்க வந்து நீதிமன்றத்துல ஆஜராக மாட்டோம் இந்த அம்மா பெட்டிஷன் போட்டாங்க. இன்னொன்னு, மொழிபெயர்ப்பாளர் மாற்றம் செஞ்சதுல இடஒதுக்கீடு செய்யல, இந்த ஒளிபரப்பாளர் செய்ததே தப்புன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் போனாங்க. நாங்க ஒரு இடத்துல இந்த 18 வருஷத்துல ஒரு இடத்துல உச்ச நீதிமன்றம் திமுக பொதுச் செயலாளர் அன்பழகன் செஞ்சது தப்புன்னு சொல்லிருக்கா? ஒரு முறை சொல்லிருக்கா? எங்க மேல நீங்க எப்படி குற்றச்சாட்டு சொல்றீங்க? நீங்க சொல்லலாம் பாருங்க. 12 வழக்கு போட்டுச்சுங்க, 11 வழக்கு ஒண்ணு இல்லாம. ஆமா, எப்படி போச்சு நடக்கும் தெரியுமே. அதுதான் தெரியுது. நீங்க எது செய்தாலும் உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? நீங்க குற்றவாளி சொல்லுச்சு உச்சநீதிமன்றத்துல. எப்பவும் இந்த குடும்பம் முதலமைச்சர் இந்த குடும்ப ஆட்சி நடத்தணும். அதுதானே தவிர உங்க வழக்கு என்னவோ அதை மட்டும் பேசுங்க. தேவையில்லாம நீங்க பேசாதீங்க. நீங்க தேவையில்லாம பேசுறீங்க. சார், நான் என்ன கேக்குறேன், இப்போ வழக்கு வந்து ஒரு கட்டத்துல இருக்கு. இந்த அம்மா குற்றவாளி நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆயிரக்கணக்கான சான்றுகள் நிரூபிக்கப்பட்டு 123 சாட்சிகள் நிரூபிக்கப்பட்டு 100 கோடி ரூபாய் அபராதம் 4 வருஷம் தண்டனை நிரூபிக்கப்பட்டிருக்கு. நீங்க 21 நாள ஜாமீன் வாங்குறீங்க, வழக்க 41 நாள் அப்பீல முடிக்கிறீங்க. உங்களுக்கு சார் ட்ரையல் கோர்ட் ஜட்ஜ்மென்ட்ல ட்ரையல் கோர்ட்டோட தீர்ப்புல உங்களுக்கு வந்து அவ்வளவு உறுதியான நம்பிக்கை இருந்தது. இதுல என்ன நடந்தாலும் பேசாம நடக்கிறது. எல்லாரும் மைக்கேல் டி குன்காவாக இருக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து நான் ஒரு வழக்கறிஞரா சொல்றேன், நீதிமன்ற நடவடிக்கை எனக்கு தெரியும். இதுல என்ன இந்த மாதிரி கருத்துக்கள் மூலமாக நீதிமன்றத்துக்கு நீங்க ஒரு அழுத்தம் கொடுக்க விரும்புறீங்க? இல்ல, நான் என்ன கேக்குறேன், 3 நீதிபதிகள் வந்து நியமிக்கப்படுறதுக்கு முன்னாடி தேதி அறிவிக்க வேண்டிய அவசியம் என்ன? 3 நீதிபதிகள் வந்து யார் யாருன்னு முடிவு பண்ணதுக்கு பிறகுதான் வந்து தேதி அறிவிப்பாங்க. சுப்ரீம் கோர்ட் நடைமுறை அதான். ஆனா 20 நாளைக்கு வந்து தீர்ப்பு வழங்க, இன்னைக்கு வந்து 2 நீதிபதிகள் சொல்றாங்க 24 மணி நேரத்துல வேற ஒரு அமர்வுக்கு மாற்றப்படுது, இத்தனாம் தேதி விசாரிக்கப்படும் தேதி சொல்லப்படுது. அதுக்கு அடுத்த நாள் தான் 3 பேர் ஜட்ஜே சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட் நடைமுறை வேற வேற பெஞ்ச்ல இருப்பாங்க ஜட்ஜஸ். நேரம் இருக்குதே, காலத்துக்கு நாம கட்டுப்படணும். எப்படி சார் நடக்குது? காலம் நம்ம சாப்பிட்டுடும். அது நீ பார்க்கணும் எப்படி நடக்குது. நான் என்ன கேக்குறோம், உங்களுக்கு சார் சட்டம் எல்லாருக்கும் சம்பந்தம் சார், கான்ஸ்டிடியூஷன் தானே சார் இங்க பிரதானம். ஜெயலலிதாவுக்கு மட்டும் உச்சநீதிமன்றம் கருணை காட்ட வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு இருக்கிற உள்நோக்கம் என்ன? நீதிமன்றத்தின் மீது குற்றம் சாட்டுறாங்க. ஆமாங்க, நேரடியா சொல்றாங்க. மீது குற்றம் சாட்டுறாங்க, நேரடியா சொல்றாங்க. இல்ல கருணை காட்டுறாங்களா? கருணை காட்டல, கருணை காட்டுறாங்க, பணிவு காட்டுறாங்க. பாருங்க, கருணையும் கிடையாது, பணிவும் கிடையாது, கடமையை செய்கிறார்கள், அவ்வளவுதான். நீங்க அதுதான் முன்னே சொன்ன அர்ஜென்ட் எது, ஆர்டினரி எது. சரி, எப்படி 20 வருஷம் ஜெயில இருக்காங்க? ஆமாங்க, 20 வருஷம் ஜெயில இருக்கிற வழக்கு அர்ஜென்ட் இல்லையா? அது இருந்துட்டே இருக்கு. உங்க உடம்புல நோய் இருக்கு,
இருக்கிறது ஆயுஷ்புரம் என்ன சொல்றது? அநியாயமா பேசுறாரு இவரு. ஒரு நாயந்தரமா பேசுறான். மனசாட்சியோட பேசுறாரு. மனசாட்சியோட 20 வருஷம் ஒருத்தன் ஜெயில்ல இருக்கான். அந்த கேஸ்ல எந்த முன்னேற்றம் கிடையாது. போகும்போது 10 முறை நம்ம ஆக்சிடென்ட் ஆகுதுங்க. அங்கங்க கை போச்சு கால் போச்சுன்றோம். ஒரு ஆக்சிடென்ட்ல உயிரே போச்சுன்றோம். தீவிரம் என்னன்றது தெரியாம பேசினா என்ன? நீங்க நளினிக்கு வந்து தண்டனை குறைப்புக்கு பரிந்துரை செய்தீங்கல்ல, அதே சமயத்துல தண்டனை குறைப்பு செய்தீங்கல்ல, அதே சமயத்துல அது சட்டமன்றத்துக்குள்ளேயே இந்த 3 பேருக்கும் செய்திருந்தீங்கன்னா இப்ப இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அவங்க இந்த செஞ்சாங்க. பிரச்சனையே நாங்க வந்திருக்காது. வரவே இருக்கிறோம். இந்த பிரச்சனையே நான் என்ன வந்திருக்காது. கேக்குறேன் சார், அன்னைக்கு இருந்த அரசியல் சூழல்ல வேற. நீங்க வந்து இத வந்து துரிதமாக நடத்துறதுக்காக முயற்சி பண்றீங்க. உச்சநீதிமன்றமும் வந்து அடுத்தடுத்து துரிதமாக அந்த வேலைகள் நடக்குது. அது துரிதமாக வேலைகள் நடக்குதுங்கிறத நீங்க ஏற்கிறீங்களா தானே? அது பாருங்க, நாங்க வந்து போய் எதையும் கேட்டு இன்னும் செஞ்சதில்லை. ரொட்டீனா நாங்க போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். ரொட்டீனா யாருக்கு நடக்குது? நீதிமன்றம் அது இந்த வழக்கை பற்றி ஏற்கனவே முடிவு சொல்லிட்டாங்க. என்ன காரணம் இருக்க முடியும்? என்ன காரணம் இருக்க முடியும்? இவ்வளவு நாளா இருக்கு. அதாவது 3 நீதிபதிகள் கொண்ட பேரமர்வு விசாரிக்கும்னு சொன்ன அடுத்த நாளே அந்த டேட்டும் என்னைக்கு எந்த தேதியில் அந்த விசாரணை நடக்கும் அப்படிங்கறது அறிவிப்பும் வருது. 3 நீதிபதிகள் யாருன்னு சொல்லுவாங்கன்னா அந்த துரிதமாக அந்த வேலையில் நடப்பதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? ஏங்க என்னங்க காரணம் இருக்கும்போது முழங்காலுக்கும் இதுக்கும் முடிச்சு போட்டா என்னங்க அர்த்தம்? எது ஒரு வழக்குல என்ன தீர்ப்பு சொல்றது அவங்களுடைய கடமை, அவங்களுடைய இது, அவங்க போடக்கூடிய ஒன்று. அதுக்கெல்லாம் சட்டபூர்வமான பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றனவே தவிர 30 வழக்குகள் இதே மாதிரி பேரமர்வுக்கு பரிந்துரை செய்யப்பட்டும் கலைஞர் அறிக்கையில 30க்கு மேலான வழக்குகளில் பேரமர்வுக்கு பரிந்துரை செய்யப்பட்டும் பல மாதங்கள் ஆகியும் அமர்வு அமைக்கப்படாமல் அந்த வழக்குகள் எல்லாம் கேட்பாரற்று கிடக்கின்றன. ஆனா இந்த வழக்கை மட்டும் உடனடியாக ஏன் செய்றீங்க அப்படின்னு சொல்லி திமுக கேக்குது. அதாவதுங்க, நீங்க திமுக கேட்கறது இருக்கட்டும். உண்மையில் இப்ப இந்த வழக்கு விஷயத்துல நாம் சொல்கிறோமா, இந்த நீதிமன்றம் சொல்லி இருக்கிறதா? இந்த டெல்லியிலே இருக்கின்ற ஒரு நீதிமன்றம் சொல்லி அந்த வழக்கு இத்தனை நாளுக்குள் முடிக்க வேண்டும் என்று சொல்லது யார்? நாங்களா? அப்படி முடிக்க முடியாமல் போன நேரத்தில் அதை 3 பேர் இருக்கிற அமர்வுக்கு மாற்றி என்று சொல்லுது நாங்களா? அந்த தீர்ப்பு சீக்கிரத்தில் சொல்ல வேண்டும் என்று ஏற்கனவே கட்டளையிட்டது இது இத்தனை வருஷம் ஆயிடுச்சுன்றதுனால கடைசியில் சொல்லுங்கள் என்று சொல்வது நாங்களா? ஆகவே கருணாநிதி அவர்கள் எப்படியாவது இந்த வழக்கை இழுத்து கொண்டு அடுத்த தேர்தல் வரையிலும் கொண்டு போனால் தன் மகன் முதல்வராவார் அல்லது தானே முதல்வராவோம் என்கின்ற எண்ணம் நப்பாசையானே தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்படி எப்படி அவர் சொல்றாரு? எந்த ஆதாரத்தில் சொல்றாரு? நாங்க எல்லாம் ஆதாரத்தோட சொல்றோம். பொதுவா சொல்லக்கூடாது ஒரு குற்றச்சாட்டு. நான் என்ன கேட்கிறேன், தேதி வாரியா சொல்றேன். மதன் சி லோக்கூர் சொல்ற வார்த்தை ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட மூத்த நீதிபதி சொல்ற வார்த்தை இல்ல சார். அவர் சொல்ற வார்த்தையில நீங்க பேசணும்ல, சுருக்கமாக சொல்லி முடிங்க. நிகழ்ச்சி நிறைவு இல்ல, அவர் சொல்ற வார்த்தையில நம்ம சொல்லணும்ல. அவர் என்ன ஒரு நீதிபதி மூத்த நீதிபதி சொல்றாரு, 2 நீதிபதிகள் வந்து நீங்க 2 நீதிபதிகள் ஜஸ்டிஸ் பானுமதியா சொல்றாங்க தப்பு. இவங்க வழக்கு இழுத்தடித்தது எந்த மாற்றத்தையும் சொல்லல. வழக்கு இழுத்தடித்தது குற்றவாளி தரப்பு தான் தெளிவா சொல்றாங்க. சொல்லிட்டு இவங்களா கண்டினியூ பண்ணட்டும் தான் சொல்றாங்க. இன்சார்ஜ் ஆஃப் ஆபீசர் அவரே கண்டினியூ பண்ணட்டும் தான் சொல்றாங்க தவிர தப்புன்னு சொல்லல. நாங்க உச்சநீதிமன்றத்துக்கு போனதை இதுவரைக்கும் உச்சநீதிமன்றம் ஒரு இடத்தில் கூட கண்டனம் தெரிவித்ததில்ல. ஒரு வழக்கு எப்படி கிரிமினல் வழக்கு நடக்கவே கூடாது என்பதற்கு இந்த வழக்கு உதாரணம். குற்றவாளிகள் தரப்பு தான் இந்த வழக்கை 18 ஆண்டு காலம் இழுத்தடித்தது என்று உச்சநீதிமன்றம் இன்றைக்கு தீர்ப்பு சொல்லியிருக்குது. அப்ப அது நீங்க வந்து எங்க குற்றச்சாட்டு எந்த விதத்துல நியாயம்? உச்சநீதிமன்ற நீதிபதியை விட ஜெயலலிதா மேன்மையானவரா? 18 வருடங்கள் அந்த வழக்கு நடந்ததற்கு யார் யார் காரணம்? ஏன் தாமதமாச்சு? 10 ஆண்டுகள் யார் காரணம்? 5 வருஷம் யார் காரணம்? எல்லாத்தையும் பற்றி பல அமர்வுகள்ல நிகழ்ச்சிகள்ல பேசியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலையும் நீங்க வந்து இது தொடர்பாக கருத்துக்களை சொன்னதற்கு புது அர்த்தங்கள் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.